நிச்சயமாக பாமக பத்தி நன்றாக முழுமையாக தெரியும். அதாவது அது சரியோ தவறோ ம். 2 பேரும் அந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில், அந்த கட்சியை பொறுத்தவரையில் 2 கண்கள் தான். சரி. அதுல எந்த கண் சரியான கண், எந்த கண் சரியில்லாத கண் என்று யாருமே அது முடிவெடுக்க முடியாத இருக்காங்க. ம். தொண்டர்கள் தான் வருத்தப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. ம். ஏன்னா ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்துல தமிழ்நாட்டுல பல நல்ல செயல்களையும் பாமக செய்திருக்கிறது, மறுக்க முடியாது. ம். இதுல அன்புமணி அவர்களோ, ஐயா டாக்டர் ஐயா அவர்களோ, இதுல யார் இதுல வந்து தலைமை நடத்துவதுங்கிற அந்த கருத்து வேறுபாடு என்பது நீடிப்பது பாமகவுக்கு நல்லதே அல்ல. நீங்க சரி. 2 பேருக்குமே செல்வாக்கு உண்டு. அன்புமணி இல்லாம ராமதாஸ் ஐயா இல்ல, ராமதாஸ் ஐயா இல்ல அன்புமணி இல்லைங்கிறது இப்போது நிலைமை. ம். ஏன்னா கட்சியை துவக்கினாரு, உருவாக்கினாரு, வளர்த்தினாரு. அனைத்துக்கும் காரணம் மருத்துவர் ஐயா தான், அது மாற்று கருத்தே கிடையாது. ம். ஆனால் அவரே தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து தலைவராக்கி, மத்திய அமைச்சராக்கி, எம்பி ஆக்கி, இன்னும் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு. ம். அதுக்கு மக்களும் ஏத்துட்டாங்க. இது அதுக்கு பிறகு அவரை வேண்டாம் என்று நிராகரித்து, ஏதோ காரணத்துல நிராகரித்து அதற்கான எதிர்வினை ஆற்றுகிற போது நிச்சயமாக மிகப்பெரிய அது குழப்பத்தில் தான் முடிகிறது. இது பாமகவுக்கு நல்லதே அல்ல. வருகின்ற 2026 தேர்தல் நெருங்கிற நேரத்தில் இது நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஆபத்தானதுதான், அந்த சமூகத்துக்கு ஆபத்தானது. அந்த சமூகம் தங்களுக்கு என்று ஒரு பேரியக்கம் இருக்கிறது என்று நம்பி, அதுல குறைகள் இருக்கலாம், மறுக்கல, நிறைகளும் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த சமூகம் நம்பி இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக இன்றைக்கு இருவருமே ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. 2 பேருமே பேசி தீர்க்கலாம்ங்கிறது உண்மைதான். ம். ஆனா அதையும் தாண்டி பேச முடியாத நிலையில ஒரு நெருடல் ம். இருவருக்குள்ளும் இருக்கிறது. ஒரு தன்முனை பக்கம் இருக்கலாம். இப்போ சொந்த அப்பா வந்தா கூட அப்பாட்ட போய் எப்படி கெஞ்சறதுன்னு சொல்லி அன்புமணி நினைக்கலாம். ம். தன் மகனா இருந்தா கூட மகன்கிட்ட போய் எப்படி நம்ம விட்டு கொடுக்கணும்னு நினைக்கலாம். அப்போ இந்த 2 பேருக்குமான இந்த சங்கடம் என்பது ஒட்டுமொத்தமான அரசியல் தளத்திலும் பாமக களத்திலும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறது. இது முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் உங்களை போன்ற என்னை போன்ற எல்லோருடைய விருப்பமா இருக்கிறது.